சொல்லு நவீன். சார், நான் ராமநாதபுரத்துல இருந்து சந்திரா பேசுறேன். என்ன சந்திரா? நீ யாருமா என் பையன் போன்ல இருந்து பேசுற? உங்க பையன் எங்க வீட்ல தான் டிரைவரா வேலை பாக்குறான். வாட்? டிரைவர் வேலையா? டிரைவர் வேலை தான். ஆனா கார் ஓட்டுறத மட்டும் செய்யாம எங்க வீட்டு பொண்ண கரெக்ட் பண்றதுக்காக அவன் பின்னாடி லோன்னு சுத்துறான். அவனுக்கு எப்படியாவது பணக்கார வீட்டுக்கு மருமகனானும்னு ஆசை போல இருக்கு. அதான் குறுக்கு வழியில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹலோ, யாருமா நீ? என் பையன் போன்ல இருந்து தப்பு தப்பா பேசுற? அவன் பணக்கார வீட்டு மருமகன் ஆகணும்னு ஆசைப்படுறானா? ஆமா, நாங்க ரொம்ப பணக்காரங்க. எங்க பொண்ண கட்டிக்கிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிரலான்னு உங்க பையன் நினைக்கிறான். அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. இத பாருமா, நீ தப்பு தப்பா உளறிக்கிட்டு இருக்க. நான் யார் தெரியுமா? எங்களுக்கே கணக்கு வழக்கு இல்லாத சொத்துங்க இருக்கு. என் பையன் பேர்ல எவ்வளவு கம்பெனி இருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, என் பையன் எதுக்கு டிரைவர் எவ்வளவு பார்க்கணும்? இது பாரு, நீ எதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. என் பையன் போன் நீ திருடிட்டியா இல்ல நீ ஃப்ராடா போய் சொல்றியா? நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்து பாருங்க. உங்க பையன் என்ன வேலை செய்யறான்னு உங்களுக்கே தெரியும். நிஜமா சொல்றியா? உண்மைதாங்க சொல்றேன். நீங்க வேணா வந்து பாருங்க. நான் வரேன், வந்து பாக்குறேன். முதல்ல அட்ரஸ் சொல்லு. நான் இப்பவே கிளம்பி வரேன். இவனும் ஃப்ராடு டிரைவரா இருக்கான். பணக்காரன்னு வேற சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு எதுக்கு இப்படி கோடீஸ்வர பசங்கெல்லாம் டிரைவர் வேலை பார்க்க வரணும்? இவன் அப்ப பெரிய பணக்கார மாதிரி பேசுறான். எது உண்மைனே தெரியலையே. முதல்ல இவன் அப்பா வந்ததும் முதல்ல அடிச்சு துரத்தணும். அப்பதான் அந்த டிரைவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஓ, அநேகமா இவங்க 2 பேரும் நவீனோட அப்பா அம்மாவா தான் இருக்கணும். கரெக்டா வந்துட்டாங்களே. இப்ப நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். டிரைவர், டிரைவர் மேடம், இங்க வா. ஆ தண்ணி கொட்டிருச்சு, இந்த இடத்த தொடச்சு விடுறேன். சரிங்க மேடம். ஆ டேய் நவீன். அப்பா, அப்பா, என்னப்பா? மா, நீங்க எப்படி இங்க திடீர்னு வந்தீங்க? நாங்க வரது இருக்கட்டும், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? உன் லெவலுக்கு தரையெல்லாம் தொடச்சிட்டு என்ன அசிங்க இதெல்லாம்? மா ப்ளீஸ் மா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அம்மா, நான் இங்க இருக்கத உங்களுக்கு யார் சொன்னா? எப்படியோ வந்தோம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? யாரு வீடுடா இது? இங்க வந்து நீ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற? இதுக்காக உன்னை வளர்த்து படிக்க வச்சோம். டேய், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, மரியாதை என்ன? இதெல்லாம் நம்ம ரிலேஷனுக்கு தெரிஞ்சா மானமே போயிடும். அப்பா, எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசலாம்ப்பா. தயவு செஞ்சு இங்க சத்தம் மட்டும் போடாதீங்க. வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம். டேய் வாங்க. விட்றா. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் கேக்குற கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம என்ன சமாளிக்கிறதுலே குறியா இருக்க? சொல்லு, இது யார் வீடு? இங்க நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அது ஹலோ, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்து சத்தம் போடுறீங்க? நீங்க யாரு?
என்னது? நான் யாரா? ஹலோ, இது என் வீடு. என் வீட்டுக்கே வந்து இந்த சாமுண்டீஸ்வரியை பார்த்து யாருன்னு வேற கேக்குறீங்களா? நீங்க யாரு? ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரா? நான் இவனோட அப்பா. இவன் என் ஒய்ஃப். இங்க இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்து என் ரத்தம் கொதிக்குது. இவன் நான் பெத்த பையன். இவன் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்? அதான் கோவத்துல கத்துற. உங்க மகனா இருந்தா என்ன? இப்ப எங்க வீட்ல டிரைவர் வேலை பாக்குறான். வாங்குற சம்பளத்துக்கு தரைய துடைக்க சொன்னா துடைச்சுதானே ஆகணும். என்னம்மா பேசுறீங்க? யார்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? எங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பெங்களூர்ல இவனுக்காக கார் ஓட்ட எத்தனை டிரைவருங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அப்படியா? நிஜமாவா? இவரு பெங்களூர்ல பெரிய பிசினஸ்மேன். எங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஷாப்பிங் மால், கல்யாண மண்டபம், மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்னு எக்கச்சக்க சொத்து இருக்கு. அத்தனைக்கு இவன் தான் ஒரே வாரிசு. கடல் போல அவ்வளவு சொத்து இருக்கு. இங்க வந்து தரைய தொடச்சிட்டு இருக்கான். எனக்கு எப்படி இருக்கும்? உன் தகுதிக்கு இதெல்லாம் தேவையா? ஏன்டா இங்க வந்து இப்படி இருக்க? புத்தி கித்தி கெட்டு போச்சா உனக்கு? கிளம்ப முதல்ல. மா ப்ளீஸ்மா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நீங்க இப்போ சீன் கிரியேட் பண்ணாம கொஞ்சம் கிளம்புங்கம்மா. நான் உங்ககிட்ட போன்ல எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். முதல்ல கிளம்பு. நீ யாரு என்னன்னு இவங்களுக்கு தெரியல. உன்னை சாதாரணமா நினைச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதை என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? எல்லாரும் கொஞ்சம் பேசுறத நிறுத்துங்க. நவீன், இவங்க தான் உன் அம்மா அப்பாவா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் பேசாம இருக்க? உன்னை தன்னோட புள்ளன்னு இவங்க சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு. உண்மையை பேசுறதுதான் உனக்கு நல்லது. தயங்காம சொல்லு. ஆமா மேடம், இவங்க தான் என் அப்பா அம்மா. எங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்பா பெங்களூர்ல பெரிய பிசினஸ்மேன் தான். நாங்க ரொம்ப ரொம்ப வசதியான குடும்பம் தான். வசதியா வாழ்ந்தவன் பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள. நீ எதுக்கு எங்க வீட்ல டிரைவரா சேர்ந்த? அது அத நான் சொல்றேன்க்கா. இவ இதை எல்லாத்தையும் செஞ்சதுக்கு காரணம் நம்ம துர்கா தான். அவ மேல இவனுக்கு லவ். சந்திரா, என்ன சொல்ற? ஆமாக்கா, நம்ம வீட்டு பொண்ணை லவ் பண்றதுக்காக தான் டிரைவரா வேஷம் போட்டிருக்கான். அன்னைக்கு துர்காவுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது உண்மைதான். அன்னைக்கு நாம விசாரிச்சப்ப ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி லெட்டர்ல எதுவுமே இல்லாம பண்ணிருக்கான். நீ பண்ணிருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆள் மாறாட்டம். சட்டப்படி ஆள் மாறாட்டம் ஒரு கிரைம். மேடம் இல்ல. பேசாத. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பத்தி தெரிஞ்சும் என்கிட்ட போய் சொல்லி என் வீட்ல டிரைவரா வேலைக்கு சேர்ந்திருப்பேன். எங்களை எல்லாம் முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்போ இத்தனை நாள் எங்களை முட்டாளாக்கி இருக்க, சீட் பண்ணிருக்கேல்ல? மேடம், நீ பண்ணது பெரிய தப்பு. போயிடுங்க. மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் உங்ககிட்ட போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தது தப்பு தான். எனக்கு துர்காவை பிடிச்சிருந்தது. அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவளோட மனசுல இடம் பிடிக்கதான் நான் இங்க வேலைக்கே சேர்ந்தேன்.
கரெக்டான டைம்ல உண்மையை உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு மேடம். ஒரு பொண்ணுக்காக நீ இப்படி எல்லாம் உன் லெவலை விட்டு கீழே இறங்கி அல்பமான வேலையெல்லாம் பார்க்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? கிளம்பு முதல்ல. அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்கம்மா. நவீன், நீ தப்பு செஞ்சுட்ட. நீ தப்பு செஞ்சுட்ட. உனக்கு என் பொண்ண பிடிச்சிருந்தா நீ உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து தைரியமா என்கிட்ட பொண்ணு கேட்டிருக்கணும். நிச்சயமா நான் என் பொண்ணை உனக்கு கொடுத்திருப்பேன். அதுதான் ஆனஸ்டான அப்ரோச். மேடம், அது வந்து பொய் சொல்லி என்னை ஏமாத்தி என் வீட்ல டிரைவரா வேலைக்கு சேர்ந்து இத்தனை நாள் என்னையும் இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நடிச்சிருக்கேன். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இனிமே இந்த வீட்ல இருக்கிற தகுதி உனக்கு கிடையாது. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற அருகதையும் உனக்கு இல்ல. எனக்கு நேர்மைதான் ரொம்ப முக்கியம். பொய் சொல்றவங்களை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? வெளியே போ, வெளியே போ. மேடம், நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. முதல்ல வெளியே போ. உங்க பையனை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க. இல்லைன்னா நான் போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். டேய், பாத்தியாடா உன்னால எங்களுக்கு எவ்வளவு அசிங்கன்னு? எங்களுக்கு நல்ல மரியாதையை தேடி கொடுத்திருக்க. உன்னை பெத்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் அவமானப்படணும்னு தெரியல. தேவையாடா இதெல்லாம்? உனக்கு பொண்ணு கொடுக்க நீ நானு எத்தனை கோடீஸ்வரங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? நீ என்னடானா இந்த வில்லேஜ்ல வந்து உக்காந்துக்கிட்டு இந்த கிராமத்து பொண்ணை போய் காதலிச்சுக்கிட்டு டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல? ஹலோ, நீங்க உங்க பையனை என்ன வேணாலும் திட்டுங்க. நாங்க அதுக்கு எதுவும் கேட்க போறது இல்ல. அதுக்காக எங்க பொண்ணை எதுக்கு கிராமத்து பொண்ணு அது இதுன்னு குறைச்சு பேசுறீங்க? நாங்களும் கோடீஸ்வரங்க தான். எங்க பொண்ணை கட்டிக்கவும் நிறைய அலையன்ஸ் இருக்கு. முதல்ல நீங்க எல்லாம் கிளம்புங்க இங்க. மேடம், ப்ளீஸ் மேடம், நான் டேய், சொல்றது போதுண்டா. ஆளாளுக்கு பேசுறதெல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. இனிமேல மானம் கிட்ட போய் இங்க நிக்க போறியா? வாடா. டேய், வாடா. எடுத்துட்டு வாங்க. அப்பா, ஒரு வாடா, நிமிஷம். வரல. வா. அப்பா, இருங்கப்பா. வா, வந்து கார்ல ஏறு. அப்பா, நான் சொல்றத எதுவா கேளுங்க. இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். அப்பா, விடுங்கப்பா. உங்களை யாருப்பா இங்க வர சொன்னது? முதல்ல நீங்க எப்படி இங்க வந்தீங்க? டேய், இப்ப அதுவா முக்கியம்? உன்னை வேலைக்காரன் இங்க பார்த்ததும் என் உடம்பெல்லாம் ஆடி போச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. கிளம்ப போலாம். அப்பா, என்னால வர முடியாதுப்பா. துர்காவை நான் லவ் பண்றேன். அவ இல்லாம இந்த ஊரை விட்டு நான் வரதா இல்லப்பா. என்னடா பொல்லாத லவ்? அவ இல்லாம உன்னால வாழ முடியாதா? இவ இல்லனா இன்னொரு பொண்ணு. அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா புரியாதுப்பா. நீங்க எல்லாத்தையும் பிசினஸா பாக்குறீங்க. எனக்கு எந்த கோடீஸ்வர பொண்ணும் வேண்டாம். எனக்கு துர்கா மட்டும் தான் வேணும். ஏன்டா அப்படி பைத்தியக்காரனா இருக்க? அந்த பொம்பளை தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு அருகதை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ யாரும் அருகதை இல்லைன்னு சொல்றதுக்கு? என் கூட படிச்ச மந்திரி ஒருத்தர் இருக்கான். அவன் உனக்கு தான் பொண்ணை கொடுக்க ரெடியா இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆக பாரு. அப்பா, நான் எவ்வளவு சொன்னாலும் என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிய போறதே இல்ல. நீங்க எல்லாத்தையும் பணமா தான் பாப்பீங்க. நீங்க முதல்ல அம்மாவை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் வரப்போ துர்காவோட தான் வருவேன். டேய், திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கா. வா. அப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க முதல்ல கிளம்புங்க. சரிங்க, உங்ககிட்ட நான் நிறைய சொன்னா கேளுப்பா. பேசணும். நீங்க வண்டியில ஏறுங்க. போகும்போது எல்லாத்தையும் வண்டியிலேயே பேசிட்டு போலாம். போங்க. மா, வாங்கம்மா. டேய், என்னடா போகும்போது இதெல்லாம்? சொல்றேம்மா. ஏறுமா, ஏறு. அண்ணே, வண்டி எடுங்க. சீக்கிரம் போங்க. நம்மளை எல்லாம் ஏமாத்தி நடிச்சிட்டு இருந்தவன ஒரு வழியா துரத்தியாச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? போய் அவங்க வேலையை பாருங்க.